இப்போ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. இப்போ கேப் போட்டிருக்கேன், நர்சல் ஸ்ட்ரிப் போட்டிருக்கேன், கம்ப்ரஷன் சாக்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஆளும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, ஒரு மாதிரி ஷூ யூஸ் பண்ணுறாங்க. இதில் எதெல்லாம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஷூ ஏன்டா இவ்வளோ முக்கியமான விஷயம்? 10,000 15,000 20,000க்குலாம் ஏன்டா வாங்கி போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு வண்டி வச்சிருக்கோம், ஒரு வாரத்துக்கு 20-30 கிலோமீட்டர் தான் ஓடுறோம் அப்படின்னா டயரோட தேய்மானம் கம்மியாக இருக்கும். அதனால நம்ம ரொம்ப நாள் ஓட்டிக்கிட்டு இருப்போம். இதே ஒரு ஸ்போர்ட் பைக்கோ சூப்பர் பைக்கோ வந்து வச்சிருக்கோம், லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கடி போயிட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் தேய்மானம் அதிகமாக இருக்கும். அதனால அடிக்கடி டயரை மாற்றுற மாதிரி இருக்கும். அதே தான் ஷூக்கும். இப்போ 10,000 15,000 20,000க்கு ஏன் வாங்கி போடுறோம் அப்படின்னா, அதிகமான கிலோமீட்டர் ஓடுறோம், இன்ஜுரியை தவிர்க்கிறதுக்காக. இப்போ 1,500 2,000 3,000 ஷூ இருக்குன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக ஓடிக்கலாம். அதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வாட்ச் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபோனை கையில் வச்சுட்டு ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறோம், எந்த பேஸில் ஓடி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது மட்டும் தான் ஃபோனில் தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த மாதிரி இன்பில்ட் ஜிபிஎஸ் வாட்ச் ஒரு 20,000 பிரைஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம முக்கியமா வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் ரேட் அசஸ்மெண்டா இருக்கட்டும், எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கோம், என்ன மாதிரி பேஸ்ல ஓடி இருக்கோம்ன்ற டீடைல் வந்து நமக்கு ஒரு செட்டா கிடைச்சிரும். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்பரல்ஸ். நம்ம போடுற டேங்க் டிஷர்ட், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியா ஜிஎஸ்எம் கம்மியா இருக்கிறத போட்டோம் அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸ் 21 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும்போது சாஃபிங்ன்ற ஒரு விஷயத்தை, அதாவது அறுக்கும் அங்கங்க நம்ம தோல்ல பட்டு, அந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக இந்த அப்பரல்ஸ்ல முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மூணு ரொம்ப பேசிக்கான ஒன்று. இது போக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்போ ஹெட் கேப் போட்டிருக்கேன். இது எதுக்கு போட்டிருக்கோம்? 1 மணி நேரம் ஓடும்போது வேர்வை தண்ணி பட்டு கண்ணில் பட்டு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக ஹெட் கேப்பு. நேசல் ஸ்ட்ரிப் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஏர் ஃப்ளோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு கம்ப்ரஷன் சாக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமாக ஜெல்ஸ், ஒரு ரேஸ் போகும்போது இத்தனை கிலோமீட்டரில் இந்த ஜெல்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ரேஸை ஃபெட்டிக் இல்லாமல் திருப்தியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பேஸில் முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பேஸில் முடிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுல எல்லாம் முக்கியமாக என்ன ப்ளே பண்ணும் அப்படின்னா, 99% நம்மளோட ப்ராக்டிஸும், மிச்சம் இருக்கிற 1% தான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். காசு இருந்தால் இது எல்லாத்தையுமே வாங்கிடலாம். முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது நேரம். காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான நேரம், நல்ல ஒரு தூக்கம். இது ரெண்டு இருந்தது அப்படின்னா 99% ப்ராக்டிஸும் இந்த 1% ப்ராடக்ட்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரன்னிங் ஜர்னி சூப்பராக இருக்கும்.